தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நெக்ஸ்ட் நிக்கோலஸ் மதுரோவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க? அவர் வந்து he will be facing trial in the நியூயார்க் கோர்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்ல என்னென்ன சார்ஜஸ் இருக்கோ, ட்ரக் டிராஃபிக்கிங் சார்ஜஸ், கிரிமினல் சார்ஜஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவார். பல நாடுகளில் எண்ணெய் வளம் இருக்குது. அவங்க ஏன் வெனிசுலாவை மட்டும் ஃபோக்கஸ் வெளியே சதாம் ஹுசேன் அப்படி தானே பண்ணாங்க. சதாம் ஹுசேன் வாஸ் டன் எக்ஸாக்ட்லி த சேம் வே. சரி, இப்போ வெனிசுலாக்கு எந்த நாடுகள்லாம் ஆதரவு கரம் நீட்டும்? இந்தியா, நிக்கோலஸ் மதுரோக்கு யாரெல்லாம்? இந்தியா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஒரு நாடுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மற்ற இடங்கன்னா அது ஒரு வாரா மாறிடும். பட் இட்ஸ் லுக் லைக் வெரி சைலண்டாக தானே இருக்குது. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு பாலாஜி இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போது வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர் அமெரிக்கா கைது செய்திருக்கிறது. எதற்காக கைது செஞ்சுருக்காங்க? அவர் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கார்? அவருடைய ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காருனாக்கா, அவங்களுக்கு வந்து அந்த ட்ரக்ஸ் குற்றச்சாட்டுக்காக அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை யூஎஸ் கோர்ட்டில் அவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த முடிவு எதனால் ஏற்பட்டப்பட்டதுன்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் நடவடிக்கை. இல்லை, என்ன ட்ரக்ஸ் அவங்க பண்ணாங்க அப்படி? இல்லை, அங்கே வந்து ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் நடந்திருக்கு வெனிசுலாவில். ஸோ அதுக்கு எதிராக வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து அகெயின்ஸ்ட் த இன்டர்நேஷ்னல் ரூல் ஆஃப் லா. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் க்ரைம். அந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்கனாக்கா ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபட்டதுனால அந்த பிரசிடெண்ட்டை நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி இந்த மாதிரி நான் கோர்ட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டில் எந்த கண்ட்ரிலையும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிடையாதா? எவ்வளோ கண்ட்ரிஸ் பண்ணுறாங்க. பட் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்குது. அதை பண்ணுறதுக்கு இவங்க யார்? தேர் இஸ் ஆக்சுவலி சம்திங் கால் சோவினியர் கண்ட்ரி இல்லைங்களா? சொவினிட்டிங்கிறது இருக்குது இல்லைங்களா? வெனிசுலாங்கிறது ஒரு சோவினியர் கண்ட்ரி. யூஎஸ்க்கும் வெனிசுலாவுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையே. என்ன பார்டரா இது பிரச்சனை? எதனால் வந்து அவங்க இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க? அதுக்கு பின்னாடி அவங்க சொல்கிற ரீசன் வேறு, உண்மையான ரீசனுங்கிறது வேறு. உண்மையான ரீசன் எனக்கு உண்மையான ரீசனுங்கிறது ஒன்று. பட் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் வெனிசுலா தான் இருக்கா? இல்லை, எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குது. லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. பர்மாவில் இருக்குது. பல கண்ட்ரீஸில் இருக்குது. பட் ஆனால் இது வந்து தெர் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபார் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆர் சம்திங். அந்த சார்ஜஸ் அவங்க சொல்கிற சார்ஜஸ் மாதிரி தெரியல. தெர் இஸ் ஆக்சுவலி நிக்கோலஸ் மதுரோ தொடர்ந்து பல ஆண்டுகளாக நாட்டினுடைய அதிபராக இருக்கார். அதுக்கான காரணம் என்ன? அவரோட பாப்புலர் லீடர். இப்போ லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு சிவில் மிலிட்ரி ரிலேஷன்ஸ் மிலிட்ரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல கண்ட்ரீஸில் இப்போ சிலே மாதிரி கண்ட்ரியாக இருக்கட்டும் சரி, பிரேசில் மாதிரி கண்ட்ரியாக சரி, அங்கே மிலிட்ரி ரூல் அதிகமாக இருந்திருக்கு. பினோச்செட் ரிஜிம் சிலேயில் இருந்திருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி ரூல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லேபர் மூவ்மெண்ட் அங்கே எப்பவுமே இன்ட்ரென்சினிங்காக இருக்குது. அதில் யார் பாப்புலராக இருக்காங்களோ அவங்க பிரசிடென்ட் ஆகிறாங்க. அதுதான் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோவும் ஆயிருக்காரு. ஓகேவா? அவர் எதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னா, அதுக்கு ஏதோ சில மோட்டிவ் இருக்குது. அவங்க என்ன மோட்டிவ்ங்கிறதுல அவருக்கு எதிரான எதிர்கட்சிகள் எப்படி எந்த அளவுக்கு பலமாக இருக்குது? அந்த அளவுக்கு பலமாக இல்லை. அங்கே எதுவுமே பலவில்லை. ஏன்னா அவங்களை சேர்ந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இப்போ திரும்பி வந்து பிரசிடெண்ட்டாகவும் ஆயிருக்காங்க. ஒரு லேடி அவங்க பிரசிடெண்ட் ஆகி டெல்லி ரோட்ரஸ். அது எதனால் வந்து இவங்க வந்து அந்த நடவடிக்கை அவங்களுக்கு எதிராக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தட் இஸ் வாட் இஸ் கால்ட் த க்ரஸ்க் ஆஃப் த ப்ராப்ளம். த க்ரஸ்க் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ரிலேட்டட் டு drugs or crimes which he has committed. There is actually some other motive behind this. என்ன பிரச்சனை? Oil. வெனிசுலாவில் ஆயில் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. அமெரிக்கன் பிக் பிஸ்னஸ் பர்சன் ஆயில் ரிசோர்ஸஸ் தயாரிட்டு பண்ணுங்க. அதை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஒரு மோட்டிவாக எனக்கு தோன்றது. வேறு எந்த மோட்டிவும் இதில் இல்லை. இப்போ மிடில் ஈஸ்டில் இதில் அமெரிக்கா வந்து டைரெக்டாக வந்து கைது பண்ணுறதுக்கான ஒரு ஹை பவர் அமெரிக்காட்ட இருக்கா? அஃப்கோர்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. அமெரிக்கா கிட்ட எல்லா பவரும் இருக்குது. எந்த நாடுகளில் இல்லை, வெனிசுலாவில் போய் அவங்க கைது பண்ணுறாங்க வெனிசுலா அதிபரை கைது பண்ணுறதுக்கு அமெரிக்காட்ட என்ன மாதிரியான பவர் இருக்குது? அப்போது எந்த நாடுகள்லையும் அந்த மாதிரி கைது பண்ணுறதுக்கான பவர் இருக்கா? இல்லை வெனிசுலாவில் மட்டும்? இல்லைன்னா அவர்களுக்கும் இவங்களுக்கு என்ன உடன்படிக்கை? அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த உடன்படிக்கையும் கிடையாது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அமெரிக்கன் ஆயில் ரிசோர்ஸஸ் அங்கே தேவை. அந்த உடன்படிக்கை கிடையாது சார். பட் எப்படி அவங்க கைது பண்ண முடியும்? வாட்ஸ் ஆர் ரைட்ஸ் வித் தம்? கைது பண்ணல. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஹி ஹஸ் பீன் டேக்கன் மேன் ஹேண்டட். அதுக்கான என்ன ரீசன்னா இதான் ரீசன். அதுக்கு வந்து என்ன ரீசன்னாக்கா, அவர் வந்து இருக்கிற வந்து ஹி சிட்டிங் ஆன் ஆயில் ரிசோர்ஸஸ். அது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஹி சிட்டிங் ஆன் ஆயில் ரிசோர்ஸஸ்.
அதனால் அவங்க வந்து அவருடைய இல்லை இது இது இன்டர்னல் மோட்டிவ் சார். பட் ஒரு காமனாக ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒரு இறையாண்மை இருக்கும் இல்லையா, இன்னொரு நாடுகளுக்கான விஷயத்துக்குள்ளே தலையிடக்கூடாது அப்படின்னு. ஸோ வெனிசுலாவுக்கான இதை தலையிடுறதுக்கான ரீசன்ஸ் இப்போ இந்தியாவில் ஏதோ நடக்குது அப்படின்னா அமெரிக்கா இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஒரு லீடரை இது டேக் ஓவர் பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. பட் வெனிசுலா எப்படி பாசிபிள்? வெனிசுலா வந்து ஆக்சுவலி தேர் சிஸ்டம் இஸ் சம்வாட் லிட்டில் பிட் மோர் வீக். அது சிஸ்டம் ஏதாவது ஒரு வகையில் அமெரிக்கா கூட கனெக்டடாக இருக்கா? No, that is not connected to any way. Latin American countries have completely a different system than what one could say the American systems actually. You have to go back to a little bit more history. Historyல பார்த்தீங்கன்னாக்கா மோனரோ டாக்ட்ரின் அவங்க ஒன்று கொண்டு வந்தாங்க. எப்போ 19th centuryல ஏர்லி பார்ட் ஆஃப் 19th century ஜேம்ஸ் மோனரோ இருக்கும்போது மோனரோ டாக்டர் அதில் வந்து எந்த யூரோப்பியன் பவர்ஸ் வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி பாலிடிக்ஸில் அதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது அந்த மோனரோ டாக்ட்ரின். அந்த மோனரோ டாக்ட்ரினுடைய ஆப்செட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பானிஷ் கியூபன் வாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பானிஷ்க்கு எதிராக வந்து அமெரிக்கா வந்து கியூபாவை சப்போர்ட் பண்ணுது. இட்ஸ் வெரி ஃபன்னி. பட் ஆனால் தட் இஸ் ட்ரூ. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா உட்ரோ வில்சன் பிரசிடென்சியில் குட் நைபர்ஹுட் பாலிசின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரூஸ்வெல்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் குட் நைபர்ஹுட் பாலிசி, அதாவது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸை அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஈவன் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து சப்போர்ட் பண்ணது யூஎஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே அவங்களுக்கு இன்னமும் பிரச்சனையாக இருந்தது, எதர் இட் இஸ் போர்ச்சுகீஸ் ஆர் ஸ்பெயின். பட் த பாயிண்ட் இஸ் அவங்க அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏகாதிபத்தியத்தை செயல்பட ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அதுக்கு மேஜர் காரணம் என்னென்னா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரி கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருந்தது. பிரேசிலாக இருக்கட்டும் இல்லை வந்து அதர் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் வீக்காக இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து அமெரிக்கன்ஸ் வந்து நல்லா பயன்படுத்தினாங்க. அதோடைய ஆப்ஷெட் தான் அது. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிரச்சனை வந்து பல ஆண்டுகளாக நடந்திருந்தது. லாட்டின் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ஈவன் பார்த்திங்கனாக்கா செப்டம்பர் 11 நடந்த போது கூட சில லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து யூஎஸை சப்போர்ட் பண்ணல. வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி. அதுக்கு என்ன காரணம்னா இதான் காரணம். அவங்களுக்கு வந்து அமெரிக்கன்ஸ்க்கும் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்க்கும் அந்த ஃபிஷர்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதில் அதோடைய ஒரு காரணம் தான் இந்த வெனிசுலா. ஈவன் வெனிசுலாவில் ஏன் இப்படி பேசுகிறேன், ஈரானியர் அதிபர் அஹமதினதுங்கிறவரை வெனிசுலாவில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க. இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஐ மீன் லைக் 2010-2011 ஈரானியன் பிரசிடென்ட்டை வந்து ஹி வாஸ் ஆக்சுவலி வெல்கம்ட் அஸ் அ ஹீரோ இன் வெனிசுலா. ஸோ தட் இஷ்யூ இஸ் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் த ஆன்டி-அமெரிக்கனிசம்ங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தட். ஆன்டி-அமெரிக்கனிசம்ங்க பார்ட் ஆக போது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெரி மச் அகெயின்ஸ்ட் த அதை வந்து அமெரிக்காவில் டேப் பண்ண முடியல. அமெரிக்காவில் டேப் பண்ண முடியுங்கிறத விட அமெரிக்கன்ஸில் இருக்கிற ரிச் பிஸ்னஸ் மேன் அதை டேப் பண்ண முடியல. அதோடைய ஒரு காரணம் தான் இந்த வெனிசுலா இஷ்யூ. ஓகே சார், இப்போ அடுத்து என்ன நடவடிக்கைகளை அமெரிக்கா செய்ய போகுது? இப்போ வந்து அவர் வந்து டியூ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அவர் மேலே எடுக்கலாம், அவருக்கு வந்து என்ன தண்டனையோ அது கொடுக்கலாம். ஸோ தோஸ் திங்ஸ் வில் பி a பார்ட் ஆஃப் தட். பட் ஆக்சுவலாக இது வந்து எதனாலனா ஒரு லெஜிட்டிமேட் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யூஎன் சார்ட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு லெஜிட்டிமேட் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எய்தர் இட் ஹாஸ் டு பி த்ரூ த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஆர் எய்தர் இட் ஹாஸ் டு பி ராட்டிஃபைட் பை ப்ராப்பர் திங். இந்த மாதிரி இம்ப்ராப்பராக செய்யறதுங்கிறது ஒரு ராங் திங் இல்லைங்களா? அந்த ராங் திங்கை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க? அதுதான் வந்து அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? நீங்கள் வந்து சொல்ல முடியாது ஒரு கவர்மெண்ட் சரியில்லைனாக்கா நான் வந்து ஐ கேன் ஆக்சுவலி ஆக்ட் ஆன், யூ ஆர் நாட் தட் பர்சன் அப்படின்னு பார்த்தாங்க. நாங்கள் கூட சொல்லுவோம் யூஎஸ் வந்து சரியான ஒரு பிரசிடென்சியாக இல்லை, அப்போ நாளைக்கு சைனா வந்து யூஎஸ் அட்டாக் பண்ணுவாங்களா? திஸ் இஸ் ஆக்சுவலி ராங் வே ஆஃப் அப்ரோச் டு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். இது நம்முடைய கமெண்ட்ஸ், நம்முடைய வியூஸ் நம்ம வைக்கிறோம். பட் த ரீசன் நெக்ஸ்ட் நிக்கோலஸ் மதுரோவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க? அவர் வந்து ஹி வில் பி ஃபேசிங் ட்ரையல் இந்த நியூயார்க் கோர்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸில் என்னென்ன சார்ஜஸ் இருக்கோ, ட்ராக் ஃபேக்கிங் சார்ஜஸ், கிரிமினல் சார்ஜஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுவார். ஏன் ஒரு சர்வதேச பிரச்சனை வந்து யூஎன் கோர்ட்டுக்கு போகாமல் நியூயார்க் கோர்ட்? யூஎன் கோர்ட்டில் யூ ஹேவ் டு கோ டு த தேர் இஸ் ஆக்சுவலி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விச் இஸ் தேர் இன் ஹேக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெனோசைடுக்கு வந்து அது வந்து ஒரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெனோசைடு இஷ்யூங்கிறது வரும்போது ஜெனோசைடு இஷ்யூ யார் பண்ணுறாங்கன்னா ஹேக் அகாடமி, ஹேக்கில் இருக்கிறவங்க தான் இது பண்ணுறாங்க. ஒன்று வெரி இன்ட்ரெஸ்டிங்லி 2 incidents in India after 84 and after 2002 பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதை எடுத்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஜெனோசைட் நடத்தும் போது அது வந்து செய்கிறதுக்கு வந்து அவருக்கு ரைட் இருக்குது. பட் ஹூ இஸ் ஹீ டு இன்டர்வெயின் வெனிசுலா அண்ட் ஹூ இஸ் ஹீ டு ட்ரை? ஹூ ஆர் யூ ஆக்சுவலி? ஹூ ஆர் யூ? ஹூ ஆர் நோபடி இல்லைங்களா? அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறது ஏன் ஆரம்பம் பண்ணாங்கனாக்கா the issue is the problem with the Americans itself. There is no problem with that. அமெரிக்காவுக்கு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் வேண்டும். எண்ணெய் வளம் வேண்டும்ங்கிறத விட பல நாடுகளில் எண்ணெய் வளம் இருக்கு, அவங்க ஏன் வெனிசுலா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி? சதாம் ஹுசைன் அப்படி தானே பண்ணாங்க. சதாம் ஹுசைன் வாஸ் டன் எக்ஸாக்ட்லி த சேம் வே. சதாம் ஹுசைனை எதுக்காக வந்து ரூலை வந்து அவங்க எடுத்தாங்க? ஏன் வந்து சதாம் ஹுசைனை வந்து லெஜிட்டிமேட்டாக அவங்க எடுக்கல? லிபியாவில் என்ன நடந்தது? கதாஃபி வாஸ் வெரி மச் அ பார்ட் ஆஃப் யூஎஸ் scheme of things. Gaddafi எடுத்தாங்க. So you can actually do whatever you feel like means then that will have repercussions, that will have anti-Americanism. அதை வந்து சரியா இப்போ யூஎஸ் காங்கிரஸோட பர்மிஷனே இல்லையா சார்?
யூஎஸ் காங்கிரஸோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒருத்தர் அட்டாக் பண்ண முடியும்? அதான விஷயம். சரி, இப்போது வெனிசுலாவுக்கு அமெரிக்காவுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் செய்ய முடியாதா? அவங்க வந்து தே கெட்டிங் இன்டு அதர் கண்ட்ரிஸ் இல்லைங்களா? இப்போ வந்து வேறு கண்ட்ரிஸ்னாக்கா இப்போ வந்து அவங்க வந்து இப்போ வெனிசுலா இஸ் ஆக்சுவலி கோயிங் அண்ட் ஃபேவரிங் ரஷ்யா, ஃபேவரிங் சைனா. ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது இல்லையா? தட் இஸ் அ இஷ்யூ. சரி, இப்போது வெனிசுலாவுக்கு எந்த நாடுகள்லாம் ஆதரவு கரம் நீட்டும்? இந்தியா நிக்கோலஸ் மதுரோக்கு யாரெல்லாம்? இந்தியா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனால் என்ன பயன்? அதனால் என்ன பயன்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெனிசுலாவுடைய அங்கே வந்து ரூல் ஆஃப் லா, அங்கே வந்து நெக்ஸ்ட் ரூல் வரும்போது இட் வில் பி ஆக்சுவலி a legitimate ரூல். இட் will not be a proxy rule that will be dictated by US. அதான் விஷயம். That will not be a proxy rule which will be what could say pulled by US. It will be actually a legitimate government. அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணி இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி கூட பார்த்தீங்கன்னாக்கா அதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த நாட்டில் இப்போ எதிர்க்கட்சி ஆட்சிக்குள்ளே வந்துச்சு இல்லையா? இதுக்கு அமெரிக்கா என்ன ரோல் பண்ண முடியும்? இப்போது நிக்கோலஸ் மதுரோ இல்லைன்னா அவங்க பார்ட்டிலேருந்து இன்னொருத்தர் வரணும்ல. டெலேஸ் ரோஜர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து ரூல் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து லெஜிட்டிமேட்டாக அவங்க ரூல் பண்ணுவாங்க. அதில் வந்து அமெரிக்காவோட இன்டர்வென்ஷன் அவங்களே சொல்லியிருக்காங்க, we don't want American intervention அப்படிங்க. அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தாங்க சொன்னாங்க, நிக்கோலஸ் மதுரோங்களை வந்து பண்ணது வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரீம் கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், அவங்கள அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க? ஏன்னா அங்கே இன்டர்னல் பாப்புலேஷனே வந்து அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து ஆன்டி அமெரிக்கனிசம்க்கு வந்து இட் இஸ் பீன் வெரி மச் அ பார்ட் ஆஃப் தட் இஷ்யூ இல்லையா? அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஆன்டி அமெரிக்கனிசம்ங்கிறத பார்ட் ஆஃப் தட் இஷ்யூ இல்லைங்களா? இப்போ வந்து ஆன்டி அமெரிக்கனிசம் இஸ் வெரி ஹாட்பெட் இன் வெனிசுலா. Not only in Venezuela, in many other countries. You start from Latin American countries, you go to Central Asia, you go to Middle Eastern countries, you go to the Pacific Island countries, you go to South Asia. எல்லா இடத்துலையும் ஆன்டி அமெரிக்கனிசம் ஏன் வருதுனாக்கா, யூ ஆக்சுவலி டூ திங்ஸ். இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஆக்சுவலி சம்திங் நியூ. இட் ஹேப்பன் ஜார்ஜ் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரெண்டு 4 இயர்ஸ் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்த போதும் இருந்தது. ஒபாமா வரத்துக்கு மேஜர் காரணமே என்ன? அகேன்ஸ்ட் ஈராக் வார் இல்லைங்களா? ஈராக் வாரை அமெரிக்கன்ஸே சப்போர்ட் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி actually getting into the wrong side of the stick. அமெரிக்காவுக்கு தெரியாதா நம்ம நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்கிறோம், இல்லைன்னா அவரை ஹோல்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தங்களும் நமக்கு எதிராக தான் அந்த நாட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்படிங்கும்போது நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ததுக்கான தார்மீக தேவை இல்லாமல் போயிடுதில்ல? இல்லை, பட் தேர் சீம்ஸ் டு பி சம்திங் மோர் பர்சனல் தேர். personal against Nicolas Maduro. Yeah, that is true. But personal against a person, you cannot do an international politics. Personalization cannot work in international politics. And then personalization, then you can actually do whatever you feel like. இப்போ இம்ரான் கானை கைது பண்ணாங்களே பாகிஸ்தான், எதுக்காக நம்ம வந்து அகேன்ஸ்டாக சொல்லியிருக்கோம்? why we are saying that we should be இம்ரான் கான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவாக சொல்லணும்னாக்கா இம்ரான் கானை வந்து கைது செய்து அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் நம்ம அகேன்ஸ்ட் பண்ணுறோம்? ஏன் அகேன்ஸ்ட் பண்ணுறோன்னா, இட் இஸ் நாட் இம்ரான் கான் ஒன்றும் இந்தியாவுக்கு ஒன்றும் ஃபேவரபுளாக இல்லை. அவர் ஒரு கிரிக்கெட்டராக இருந்தார் கூட, அவர் வந்து அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த போது இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. பட் வி ஹாவ் டு சே தட் த டீப் ஸ்டேட் விச் இஸ் தேர் இன் பாகிஸ்தான், த பாகிஸ்தான் மிலிட்ரி, தட் இஸ் வெரி மச் அகேன்ஸ்ட் த ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் தேர் ஓன் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது மற்ற கண்ட்ரிக்கு எப்படி அவங்க ப்ரீச் பண்ண முடியும் இல்லைங்களா? அதான விஷயம். அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பேச முடியும், அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க எப்படி ப்ரீச் பண்ண முடியும், மற்ற கண்ட்ரிக்கு எப்படி பேச முடியும்? ஸோ அந்த கண்ட்ரியே ஒரு ராங் வே ஆஃப் அப்ரோச் இல்லைங்களா? அதுதான் சொல்லியிருக்கிறது. எண்ணெய் வளத்துக்காக அமெரிக்கா நிக்கோலஸ் மதுரோவை கைது செஞ்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இமீடியட் ரீசன் அப்படிங்கிற ட்ரக் டிராஃபிக் ஒன்லி. அதனால் அமெரிக்காவுக்கு எந்த பயம்னு நினைக்கிறாங்க? என்ன மாதிரியான ட்ரக் டிராஃபிக்குங்க? இட் இஸ் ட்ரூ. சி, அமெரிக்கன் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெத்தனாலில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. தெர் இஸ் நோ டவுட். யங்கர் பாப்புலேஷன் பாதிக்கப்பட்ட அதெல்லாம் ரைட்டு. பட் ஆனால் அதுக்கான ரெமெடி இது கிடையாது. அதுக்கான ரெமெடி நீங்கள் உங்களை சரிப்படுத்திருக்கீங்க தவிர நீங்கள் மற்ற நாளை அப்போ அதை எப்படி சொல்கிறாங்க? ஆக்சுவலாக ஒரு நாடு ட்ரக்ஸை உருவாக்குது அப்படின்னா தங்கள் நாடுகளுக்கு அனுமதிக்காமல் பார்த்துக்கணும். தங்களுடைய பார்டர் செக்யூரிட்டி எது பண்ணணும், தங்களுடைய இம்போர்ட்ஸை அவங்க என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். எப்படி ஏதோ ஒரு கண்ட்ரியில் இது உருவாகுது அப்படின்னு அதை தடுக்க முடியும்? அதை தடுக்க முடியும்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஆக்சுவலி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஓகேவா? சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் மெனி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா கோஸ்டரிக்காலேருந்து, பெருவிலேருந்து, இது சிலேலேருந்து, பிரேசில்லேருந்து, யுகேடர்லேருந்து, ஈவன் பனாமாலேருந்து. பனாமாவை வந்து அவங்க இன்வைட் பண்ணாங்க 89 டூரிங் த ஹெச்டபிள்யூ புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபர்ஸ்ட் புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுவும் இந்த மாதிரி தான் ஒரு ரீசன் சொன்னாங்க. ரெஜிம் சேஞ்ச் வாஸ் தேர் இன் பஜாமா. ரெஜிம் சேஞ்சை பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற ஒரு இது வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஆப்ரேஷன் மாதிரி அவங்க பண்ணுறது. திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி a proper thing. It will have repercussions அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க ட்ரக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், ஒரு ரீசனுக்காக அவங்க பண்ணுறாங்களே தவிர that doesn't seems to be the proper reason actually. There seems to be some other issue, maybe the oil reserves. பட் ஆனால்
ட்ரக்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறாங்க அமெரிக்கன் பாப்புலேஷனுங்கிறது தெர் இஸ் நோ டவுட் அபவுட் தட் பட் அதுக்கான ரீசன் இது கிடையாது. ஒரு நாடுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மற்ற இடங்கன்னா அது ஒரு வாராக மாறிடும். பட் இட்ஸ் லுக் லைக் வெரி சைலண்டாக தானே இருக்குது. எங்கே சார்? யூஎஸ். ஆமாம், இப்போ இது ஒரு பெரிய அளவில் உலக அளவில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை, ஒரு செய்தியாக போகும். இது வந்து இட்ஸ் நாட் அ பதட்டம் ஏற்படுத்தபடியாக இமீடியட்டாக இல்லை, பட் இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஓன் ரெபர்கஷன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இதை பண்ணீங்கன்னா நாளைக்கு சைனா தாய்வானை இன்வைட் பண்ணுவோம், நீங்கள் என்ன பேச முடியும்? நீங்கள் சைனாவில் வந்து இன்வைட் பண்ணீங்க, ஈரானை கூட நாளைக்கு பண்ணுறேன்றாங்க. ஸோ வி வில் ஆல்சோ டூ த சேம் திங் சைனா பண்ணுவோம். அப்போ சைனா வந்து தாய்வானை டிஃபெண்ட் பண்ணும்போது அவங்க இருக்கிற கண்ட்ரிஸ் எப்படி பண்ணுவாங்க? யூ சி தட் த பிவோட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பிவோட் ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரம்ப்னால அஃபெக்ட் ஆயிருக்கு. பிவோட் ஸ்ட்ராட்டஜி ட்ரம்ப்னால அஃபெக்ட் ஆக மட்டும் ஈவன் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக போயிடும். போட் தெர் இஸ் ஆக்சுவலி ஃபிஷர்ஸ் வித் இன் த நேட்டோ இட் செல்ஃப். இப்போ நேட்டோ என்ன சொல்கிறாங்கனாக்கா நாங்கள் வந்து ரஷ்யன்ஸை வந்து அகேன்ஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு தானே யுக்ரைன் வார் நடந்துருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நாளைக்கு ரஷ்யா வந்து சொல்கிறோம் நாங்கள் உக்ரைனை இன்வைட் பண்ண, நீங்கள் வாட் யூ கேன் சே அபவுட் இட்? So that is very much actually there is no logical or a rational way of seeing things in the world இல்லையா? See, Americans ஓட இது என்னன்னா லாஜிக்கல் அண்ட் ரேஷனல்ங்கிறது இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் கிடையாது. அதை வந்து பேலன்சிங் பண்ணுறது தான் அமெரிக்காவோட வேலையே. பட் ஆனால் அமெரிக்காவே ஒரு இர்ரேஷனல் வேலை, there is no need for that. எதனால் வந்து அந்த பிரசிடெண்ட்டை பண்ணீங்க? யூ ஹேவ் அ வார் இன் யுக்ரைன், நாளைக்கு வந்து சைனா வந்து தாய்வான் இன்வைட் பண்ண போகிறோம், அப்புறம் எதுக்காக இந்த வாரை நீங்கள் பண்ணீங்க? எது என்ன ரீசன்? தட் சீம்ஸ் டு பி சம்திங் பர்சனல் ரீசன் ஃபார் சம். அவரை சப்போர்ட் பண்ணுற சில ஆயில் மேக்னெட்ஸ் வந்து அவங்க வந்து பவரை கேப்சர் பண்ணணும்னு பார்க்குறாங்க, அதோடைய ரீசன் தான் இது. வேறு வாட் எல்ஸ் யூ கேன் சே டு திஸ்? ஸோ அதுதான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சதாம் ஹுசைன் அப்படி தான். புஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா சதாம் ஹுசைனுக்கு வந்து 2003 அட்டாக் நடந்தது. 91 குவைத் வார்லேயே அவங்களுக்கும் தானே வந்து ஈரான் ஈராக் வாங்கும்போது ஈராக்கை வந்து சப்போர்ட் பண்ணிங்க. அப்போ ஈராக் வந்து குவைத்தை கேப்சர் பண்ணும்போது நீங்கள் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணீங்க பார்த்தீங்களா? அமெரிக்கா எதுக்காக அகேன்ஸ்டாக பண்ணுங்க? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் சிஸ்டர் பேக்கர்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சதாம் ஹுசைன் அந்த ஆயிலில் அவங்களுக்கு ஸ்டேக் இருந்தது ஈராக்கில். நாட் ஓன்லி இன் ஈராக் பட் ஆல்சோ இன் சவுதி. சார், இப்போது ஒரு பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் அமெரிக்கா ஒரு சின்ன நாடை இந்த மாதிரி கைப்பற்ற முயற்சி செய்கிறாங்க, தலைமையை கைப்பற்றுறாங்க, மாற்றுறாங்க. அப்படிங்கும்போது எல்லா பெரிய நாடுகளும் ரஷ்யா, சைனா, இந்த மாதிரி பெரிய நாடுகள் தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சின்ன நாடுகளை இந்த மாதிரி வலிமிழக்க செய்வாங்கல்ல? அப்படி கிடையாது சார். சரி, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டெக்ஸ்ட். பெரிய நாடுகள் சரியான இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மால்தீவ்ஸை வந்து என்ன பண்ணுறோம், அவங்க நம்மளை கூப்பிட்டாங்க 88 நம்ம போய் ஆப்ரேஷன் கேக்டஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மால்தீவ்ஸ்க்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம், நேபாளுக்கு கொடுக்குறோம், பூட்டானுக்கு கொடுக்குறோம். சிறிய நாடுகள் பெரிய நாடுகள்ங்கிறத விட நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் அதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணாத போது பெரிய நாடுகள் கண்டிப்பாக அதை ஆக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் தட் வில் பி இன்டர்ன்சினிக் டு தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ். இதுதான் வந்து இஷ்யூ. இப்போ வந்து சைனா வந்து பெரிய நாடு தான், நம்ம வந்து தோக்லாம்லேயும் கேல்வானாலேயும் அவங்கள கன்ஃபர்ம் பண்ணலையா? வி டிட் கன்ஃபர்ம். இப்போ வந்து யூஎஸ் என்டர்பிரைஸ் வந்து 71 வாரில் போது வந்து அப்போ நம்ம அவங்கள சேலஞ்ச் பண்ணலையா? சைனாவை 62 சேலஞ்ச் பண்ணியா? தேவர் ஆக்சுவலி இன் 67 சேலஞ்ச் பண்ணியா? பெரிய நாடுகள் கண்ட்ரி இது சோவினிட்டின்னு வரும்போது தே வில் ஆக்சுவலி ஆக்ட் அகேன்ஸ்ட் இட். பட் அதை டிசைட் பண்ணுறது யாருன்னா அந்த இருக்கிற இன்டர்னல் மக்களை தான் தவிர நீங்கள் வந்து அதில் ஆக்ட் பண்ண முடியாது. யூஎஸ் கனாட் ஆக்ட் ஆன் வெனின்சுலா. அதான் விஷயம். இதை எப்படி கன்க்ளூட் பண்ண விரும்புகிறீங்க சார்? சார், கன்க்ளூடேஷனுக்குன்னா த ரூல் ஆஃப் லா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது ஃப்ரம் அன் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ரூல் ஆஃப் லா, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், பேலன்ஸ் ஆஃப் பவர், இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் ப்ரீஎமினன்ட் பவராக இருக்கிறது இந்தியாவுக்கு சாதகமானது. இந்தியாவுடைய செக்யூரிட்டி பாலிசி. ஏன்னா வி ஹாவ் அவர் ஓன் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் வித் பாகிஸ்தான் அண்ட் சைனா, ஈவன் வித் பங்களாதேஷ் ரைட்டோ. அப்போ அமெரிக்கன் சிஸ்டமே வந்து ஒரு இர்ரேஷனலாக போகும்போது it will naturally affect us. ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். வேர்ல்டே கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குது. ஏன்னா நிக்கோலஸ் மதுரோங்கிறது கிட்டத்தட்ட சில 10 ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டு இருக்கக்கூடியவர். ஸோ அவருடைய இந்த நடவடிக்கை, அவர் மேலான இந்த நடவடிக்கை ரொம்ப உற்று நோக்குறாங்க. ஒரு பதட்டம் தான். பட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் என்ன பண்ண போகுது, நிறைய தகவலை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.